இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் மூன்றாவது சக்தியாக உருவெடுத்து விட்டார். எப்படி மூன்றாவது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் கூட முழுமையாக முடிவடையவில்லை. ஆனால் மாற்று சக்தியாக அடுத்த முதலமைச்சராக விஜய் வருவார்னு பேசுறீங்களே, மரியாதைக்குரிய ஊடகவியலாளர்களே, நெறியாளர்களே, உங்களுக்கு மனசுல ஈரம் இருக்கா? நெஞ்சில கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நீங்கள் சொத்தத்தான் திங்கிறீங்களான்ற கேள்வி கேட்க தோணுது இல்ல? ஏன்னா இதுவரை 2 ஆண்டு காலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலைங்க. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்துட்டு போனார்ல, சகோதரர் அஜித்துடைய மறைவுக்கு வந்துட்டு போனார்ல, ஒரு பேட்டி தானே, ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. ஆமாங்க, சகோதரர் அஜித் இறந்து போயிட்டாரு, இந்த இறப்புக்கு இந்த காவலர் தான் காரணம், இந்த காவலருக்கு இவர் தான் உத்தரவு போட்டாரு, இதுவரைக்கும் இங்கிருந்து உத்தரவு வந்துச்சு, இதையெல்லாம் வெளிப்படையாக விளக்கி சொல்வதற்கு கூட தைரியம் இல்லாத அந்த ஒரு நெஞ்சு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஆண்மை இல்லாத, ஒரு கட்டமைப்பு இல்லாத ஐயா சகோதரர் விஜய் அவர்கள் மாற்று கட்சியாக வந்து விடுவார், முதலமைச்சராக வந்து விடுவார் என்று நீங்க கட்டமைக்கிறீங்களே, கொஞ்சமாச்சும் இந்த ஊடகவியலாளர்களுக்கும் ஊடக முதலாளிகளுக்கும் மனசாட்சி இருக்கான்னு நம்ம கேட்க தோணுதா இல்லையா? வேண்டுமானால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஒரு எழுச்சியையும் புரட்சியையும் நிகழ்த்தி முடிக்கும் என்பதில் யாருக்கும் துளியளவும் ஐயம் வேண்டாம்.